ஹாய், நான் தான் உங்கள் யாக்கி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆடு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஆடுங்க எத்தனை இருக்குதுன்னு. 25 ஆடு இருக்குது. அவங்க தான் ஓனர், அவங்க நிற்கிறாங்கல்ல. ஒவ்வொன்றா அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். பார்த்திங்கன்னா 25 ஆடு இருக்குது. 7 குட்டிங்க இருக்குது. 7-8 குட்டி இருக்குது. ஒரு ஆடு 2-3 நாளைக்கு முன்னாடி போட்ட குட்டி. நான் வந்து டெய்லி வந்துடுவேன். ஆனால் இப்போது ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வர முடியறதில்ல. டைம் 6 o'clock ஆகுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock வந்துடும். இதுதான் வந்து இந்த கூட்டத்திலே பெரிய ஆடு. தலைவிம்பாங்கள்ல, அந்த ஆடு இதுதான் தலைவி ஆடு. தலைவி புள்ள இதுதான். அந்த ஆட்டோட குட்டி. அது ஒரு குட்டி. அது பையன், இது பொண்ணு. பார்த்தீங்க, இது வந்து பார்த்திங்கன்னா செம்பிளி ஆடுன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து ஆடு செம்பிளி ஆடு கலரில் இருக்கும். ஆனால் செம்பரி ஆடு இல்லை. இது பாருங்கள், சுத்த கருப்பு. ஆனால் சுத்த சேலங்கருப்பு இல்லை, சாதா ஆடுங்க தான் அதெல்லாம். இதோட குட்டி. இது ஒரு வெள்ளை ஆடு. பாருங்க, இதுக்கு தான் அந்த கூட்டத்திலே பெரிய கொம்பு இருக்கிறது. இப்போ அந்த பெரிய கொம்பு இருக்கிறதுல அந்த ஆடு வந்து 3 குட்டி போட்டுருந்துச்சு. எல்லா ஆடும் 2 குட்டி தான் போட்டிருக்கு. அது ஒன்று மட்டும் 3 குட்டி போட்டு ஒரே ஒரு கடாயி 2 பொண்ணு. அந்த 2 பொண்ணை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. அந்த பொன்குட்டி வந்து அங்கே நிற்கிது பாருங்க. தெரியுதா என்னன்னு தெரியல, உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த குட்டையில் இறங்கி உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே நிற்கிது பார்த்தீங்கன்னா, அந்த 2 குட்டிங்க தான். இந்த ஒரு குட்டி, இந்த ஒரு குட்டி. பிஸ்கெட் கலர் ஒன்று அந்த கிடாய்க்கு சைடு. அந்த கிடா குட்டி வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாம் மேயற குட்டிங்க தான் வருது. அப்படி குச்சி ஓடுது பாரு. அவ பேரே அழகி. அழகி 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 அழகியான கூட்டம் மதிக்க மாட்டேங்குதுங்க. 4 பேர் தான் அழகி. பாருங்க, இன்னும் காட்டுக்குள்ளே பூந்து போயிட்டே. காட்டுக்குள்ளால பூந்து வீடியோ எடுக்கணும். ஒரு வீடியோ வந்திருக்கும். இந்த இடம் தான் பச்சை பசேன்னு இருந்திருக்கும். ஒரு பாட்டு, அது என்ன பாட்டு, ஹிந்தி பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆயசங்கியா வாயில் வர மாட்டேங்குது. அந்த பாட்டு போட்டது தான். அவங்க எல்லாம் ஃபுல்லாக நிறவிட்டாங்க. இது வந்து ஒரு நாய் கூட வரும்ல, திடீர்னு வீடியோ எடுக்கிறப்போ ஒரு நாய் வரும்ல, அந்த இது. இப்போ எந்த குட்டி சேல்ஸுக்குள்ள கேட்காதீங்க யாரும். ஏன்னா எந்த குட்டி கொடுக்குற மாதிரி இல்லை. அது 2-3 பேருக்கு வந்து கேட்டாங்க, இல்லைன்ட்டாங்க. இப்போல்லாம் இந்த குட்டிங்களா தான் இருக்குது, பொட்டை குட்டிங்க. பாருங்க, அப்படியே இந்த காட்டுக்குள்ளேயே தான் பூந்து போகும். எப்படி போகும்னா இந்த வழியாக போகும். இந்த வழியாகவே தான் போகும் ஸ்ட்ரைட்டாக. இப்போ இங்கே மேய்து, இந்த காட்டில் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும். அப்படியே நடந்து போகும். வேக வேகமாக குடுகுடுன்னு ஓடி போகும்.
உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப்ஸ் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் யாரும் பார்க்குறது எக்கச்சக்கமாக பார்க்குறீங்க, ஆனால் என்ன லைக்கே போட மாட்டேங்கிறீங்க. வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்காதவங்க போங்க. ஆனால் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் போடுறதில்ல. இது பார்த்திங்கன்னா ஒரு டேம் ஆட்டம். மழை வந்துச்சுன்னா இங்கே நல்லா நிற்கும் தண்ணி, இப்படி இந்த வழியாக நம்பி போகும். இப்போது நின்றுருந்துச்சு தண்ணி, ஆனால் வந்து இப்போ இல்லை. இந்த வழியாக தான் பூந்து போகும், தோட்டத்து வழியாக. இப்போ அங்கே மாடுங்க தான் மேயுது பார்த்திங்களா, அந்த வழியாக பூந்து போய் அந்த மாடு வெள்ளை கருப்பு மாடு மேயுது தூரத்தில். ஜூம் பண்ணி காமிக்கிறேன், தெரியுதா? அந்த மாட்டுக்கும் இந்த சைடு அப்படியே போய் ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே வீடுங்குள்ளெல்லாம் பூந்து போனால் தான் ஆடுங்களோட வீடு. எவ்வளோ தூரம்னு. ஆனால் ஆடுங்க கூட நடந்தால் ஒரு மாதிரி இருக்காது. யார் வீட்டிலலாம் ஆடு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? யார் வீட்டில் எத்தனை ஆடு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இடம் இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டிலே எல்லாத்துக்கும் பிடிக்கும். இடம் இல்லாதனால வைக்க முடியல. இதுவும் ஸ்கூல் போகணும் வேறு இல்லையா, அதனால தான். பாருங்கள், இது ஒரு மலை, இங்கெல்லாம் ஆடு ஏறி போகும். நம்ம கொஞ்சம் கால் சிடுப்பாச்சுன்னா அந்த பள்ளத்தில் விழுக வேண்டியதுதான். விழுந்தால் மண்டை கால் கை எல்லாம் உடஞ்சிடும். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் ஐயோ கால் உடஞ்சிச்சு, அம்மா கை உடஞ்சிச்சுன்ட்டு இருக்க வேண்டியதுதான். அங்கே இந்த காட்டில் தான் மேய்டு. இது ஃபுல்லாக எங்கள் ஊர் சைடு டில்லி முள்ளும்பாங்க. அது பேர் உங்கள் ஊர் சைடில் என்னன்னு தெரியல. இங்கே ஒரு பழம் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். யாருக்கெல்லாம் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பழம் ஆனால் இப்போ பிடிக்க முடியாது, முள்ளுக்குள்ளே இருக்குது. எப்படி பிடுங்கிறது? முள் மேலே ஏறி போயிருக்கு. பார்க்குறதுக்கு பக்கமாக தெரியும், ஆனால் பிடிக்கிறது கஷ்டம் இல்லையா? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் முள்ளுக்குள்ளெல்லாம் புந்து போக வேண்டியதாக இருக்குமே. அப்படியே கையை அதுலேருந்து எல்லா பழமும் விழுந்துச்சு. 2 பழம் மட்டும் இருக்குது. இப்போ என்ன ஸ்ட்ராங்கு, பழத்தை மட்டும் நம்ம பிடிச்சிக்கலாம். பிடிச்சாச்சு. பாருங்க, ஆடு உங்கள் போயிடுச்சு பாருங்க. சாப்பிடலாமா? இந்த பழம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஆடு பாருங்க அங்கே மேய்து, இந்த புதருக்குள்ளெல்லாம் பூந்து. தெரியுமான்னு தெரியல. வெள்ளையாடு மட்டும் தெரியும். இப்போ தெரியுதா? ஓகே கைஸ், இன்னும் நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பாய். அதுவும் இல்லாமல் கோழி கால் உடஞ்சிடுச்சுன்னு கேட்டிருந்தேன், யாராச்சும் தெரியுமா? யாருமே கமெண்ட் பண்ணல. தெரிஞ்சவங்க எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.